இன்றைக்குமே நம்ம ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறை வந்து பெருமாளை சுற்றியே தான் இன்றைக்குமே நம்ம பார்க்குறோம். பெருமாள் அங்கே ஏழிட்டாரா, இந்த மண்டபத்துக்கு வந்துட்டாரா, ரங்கவிலாசம் வந்துட்டாரா, கிளம்பிட்டாரா, புறப்பாடு ஆயிடுத்தா, எந்த தெருவில் இருக்கார், எந்த வீதியில் இருக்கார், நம்ம வெளியில் போகிறது வர்றது எல்லாமே வந்து அந்த உற்சவ டைமிங்கை பேஸ் பண்ணியே தான் நம்ம லைஃப் ஸ்டைல் இல்லையா. அது இன்றைக்கே இப்படி இருக்குன்னா ஆழ்வார் காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அந்த லைஃப் ஸ்டைல் இல்லையா. அதைத்தான் இங்கே ஆழ்வார் அனுபவிக்கிறார். குலசேகர ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி, அதில் 3ஆம் திருமொழி மெய்யில் வாழ்க்கை. அதில் வந்து பெருமாள் குலசேகர ஆழ்வார் வந்து சத்சங்கத்தோட மகிமையை சொல்கிறார். இன்றைக்கும் நம்ம பெருமாளை பார்த்தா ரங்கா ரங்கப்பிரபோ வையாளி ரங்கா வைபோக ரங்கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி எப்போ பாரு பெருமாள் பித்து பிடிச்சி பெருமாளையே ஸ்மரிச்சின்னு இருக்கிற அந்த அடியவர்களை மட்டும்தான், அவள்கிட்ட மட்டும்தான் நான் தொடர்பு வச்சுப்பேன், வேறு யாரோடையும் எனக்கு பழகிறதுக்கு கூட பிடிக்கலை அப்படின்னு இங்கே ஆழ்வார் வந்து அனுபவிக்கிறார். அந்த மெய்யில் வாழ்க்கை அப்படிங்கிற பாசுரத்தை இப்போ நம்ம அனுபவிக்கிறோம். மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும், மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும், மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் யௌவையம் தன்னோடும் கூடுவதில்லையா. மெய்யென கொள்ளும் யோவையம் தன்னோடும் கூடுவதில்லையார் ஐயனே அரங்கா. ஐயனே அரங்கா என்றழைக்கின்றேன், ஐயனே அரங்கா என்றழைக்கின்றேன், மையல் கொண்டொழிந்தேன் என்றன் மாலுக்கே. ஐயனே அரங்கா என்றழைக்கின்றேன், மையல் கொண்டொழிந்தேன் என்றன் மாலுக்கே. ஐயனே அரங்கா என்றழைக்கின்றேன், மையல் கொண்டொழிந்தேன் என்றன் மாலுக்கே.